நீங்கள் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு மென்மையாக போய் கடைப்பிடிச்சு அவருக்கு வேண்டியதை சாதிச்சார். மொராஜி தேசாய் ஜனதாதளம் ஆள்றப்பையும் மென்மையாக கடைப்பிடிச்சு அவர் வேண்டியதை சாதிச்சார். ராஜீவ்காந்தி இருக்கிறப்பையும் எம்ஜிஆர் வந்து மென்மையாக கடைப்பிடிச்சு அவர் சாதிச்சார். அவர் இந்த ஆள்றது தமிழ்நாடாக இருந்தாலும் டெல்லியை என்றைக்குமே அவர் வந்து பண்ணல. அதனால தான் உடனடியாக தன் கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி மாற்றினார். உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சட்ட சிக்கல் இருந்துச்சு. வெளிநாட்டு ஹவாலா மோசடி சார்ந்த விஷயங்கள்லாம் நகர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதனால தான் வந்து டெல்லிக்கு ரொம்ப இணக்கமான ஒரு போக்கில் இருந்தார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தவறான போக்கு. உலகம் சுற்று வாலிபன் படத்தை இங்கே திமுக அரசாங்கம் எங்கேயுமே வந்து ஃபிலிமை கழுவ விடலை. அப்போ வந்து தமிழ்நாட்டில் ஜெமினி ஃபிலிம் லேபரேட்டரி ஒன்றும் பிரசாத் லேபரேட்டரியில் தான் நீங்கள் படத்தை எடுத்து வந்துருங்க. ஃபிலிமில் அந்த ஃபிலிமை ஒரு ஸ்டோரேஜில் வச்சு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வச்சு அந்த ஃபிலிம் நெகட்டிவை கழுவுவாங்க. அதுதான் ரோல் பண்ணுவாங்க. அதை வந்து இங்கே பண்ணலை. பண்ணாமல் எம்ஜிஆருக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கம் கொடுத்து 2 கம்பெனியை வந்து மிரட்டிட்டாங்க திமுக. அப்போ என்ன பண்ணார்னா அந்த ஃபிலிம் ரோலை மும்பைக்கு அமிச்சார் எம்ஜிஆர். நீங்கள் உலகம் சுற்று வாலிபன் படத்தை லெபார்ட்டரி லேப்னு வரும் பாருங்க, நீ படம் பார்க்குறப்ப லேப் பிரசாத் லேப் அப்படின்னு வரும். அந்த லேபுடைய எல்லா கான்செப்ட் பண்ணது யாருன்னா மும்பையில் இருக்க ஒரு நிறுவனம் தான். அப்போ மும்பையில் இருக்க நிறுவனம் பண்ணிடுச்சு, அது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வருது, ட்ரெயினில் வருது அப்படின்னு ஒரு கண்டெம்ட் வரப்போ அந்த பெட்டியை உடனடியாக எடுத்து போய் எரிக்கணும்னு சொல்லி ஒரு டீம் கிளம்புது. அப்போ என்ன பண்ணார்னா எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு காலி பொட்டி அமிச்சார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. உலக சுற்றுவாலிபன் காலி பொட்டி அமிச்சு காலி பொட்டி அவனுக்கு அடித்து நொறுக்குனானுங்க. அதுக்கப்புறம் ரியல் பொட்டி வந்தோடனே உலக சுற்றுவாலிபன் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மதுரை முத்துன்றவர் நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேயர், ஒரு மதுரை முத்து ஒரு மேயர் சொல்கிறார். சொன்னவொன்னா உலக சுற்றுவாலிபன் சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ணாங்க திரு கருணாநிதி. அவர் என்ன பண்ணுறாருன்னா சுவரொட்டிகள் மூலம் தான் அன்றைக்கி நீங்கள் விளம்பரம் பண்ண முடியும். பெரிய பெரிய போஸ்டர்ஸ் வச்சிங்கன்னா இதை பார்த்து தான் மக்கள் பார்க்க வருவாங்க. அதுக்கு அவர் தடை போட்டார். எந்த இதுலேயும் போஸ்டர்ஸ் வந்து குறிப்பிட்ட அளவு குறைஞ்சி இவ்வளோ தான் ஒட்டணும், அதுக்கு மேலே ஒட்டக்கூடாது, பொது இடத்துக்கு வந்து பங்கமை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டவுடனே போஸ்டரே ஒட்டாமல் தன்னெழுச்சியாக வந்து உலகம் சுற்று வாலிபனை மக்களை பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு படம் இந்தியாவிலே போஸ்டர் ஒட்டாமல் மக்கள் வந்து தேடி வந்து பார்த்த படம் உலக சுற்று வாலிபன். இப்படி பண்ணோடனே படம் ரிலீஸ் ஆனோடனே இங்கே இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் மதுரை முத்துக்கு சேலை அனுப்புகிறாங்க. அஇஅதிமுக தொண்டர்கள் இங்கேருந்து போஸ்டரில். அந்த மாதிரி அவ்வளோ நெருக்கடி திமுக கொடுத்தாலும் எம்ஜிஆர் மேலே இருக்கக்கூடிய பவரில் அது ரிலீஸ் ஆச்சு.